ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் சிம்பிள்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள்ஸை யார் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குரு. அந்த குருவை ஆசையாக எல்லாரும் ஷா குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவருக்கு ஷா குருன்னு? அவர் பேர் ஷாஹீர்ங்கிறவர் ஒரு பெட் நிச்ச ஆசையாக எல்லோரும் அவரை ஷா குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பெரிய செல்வந்தராக பிறந்திருந்தாலும் சின்ன வயசுலேருந்து எப்போவுமே இந்த சின்ன வயசுலேயே ஒரு முன்பிறவியில் ஒரு ஆன்மீகத்தில் இருந்திருப்பாங்க. இந்த பிறவியில் அது தொடர்ந்து இருக்கும். அப்போ சிறு வயதிலேயே அவங்களுக்கு நிறைய அமானுஷ விஷயங்கள் எல்லாம் புலப்பட ஆரம்பிச்சிடும். என்னடா அது இப்படி நடக்குது, இந்த கோயிலுக்கு போனால் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, நம்ம தனியாக இருக்கும்போது யாரோ நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்லாம் யோசித்து சில பேர் டைமில் பாதுகாப்புக்காக சில தெய்வங்களோ சில ஸ்பிரிட் கைட்ஸோ வருவாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த உணர்வு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் பிறக்கும் போது இவருடைய தந்தையின் தமக்கை, அதாவது அத்தை சொல்கிறாங்களோ, அவங்க வேறொரு இடத்துக்கு பில்கிரிமேஜாக பயணமாக போயிருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு நபர் திடீர்னு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் பிறக்க போகிறான், பிறக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பர்த் சைன் பிறப்பிலேயே அவனுக்கு இருக்கும், உடம்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குறியீடு மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், அவன் தெய்வீக குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலலாம் ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்ததே தெரியல. ஊருக்கு பார்த்தா தான் அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இவங்க மறந்துடுறாங்க. பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அழகாக அந்த உடம்பில் அந்த மார்க் இருக்குது. அப்போ தான் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க, ஆமாம் அந்த இடத்துல அந்த இவங்க சொன்னாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. தோண உடனேயே அப்போ இது தெய்வீக குழந்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் எந்த ஒரு மதத்துக்கும் பர்டிகுலராக இருக்கலை. ஏன் அப்படின்னா இவர் நிறைய இந்து மதத்தில் இருந்த விஷயங்களும் எடுத்துக்கிட்டாங்க, இஸ்லாமிய மதத்தில் இருந்த விஷயங்களும் எடுத்துட்டாங்க, ரேக்கி இந்த மாதிரியான விஷயங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போது எடுத்துக்கொள்ளுங்க, ரேக்கி அப்படி வரும்போது புத்திசம் அப்படி வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி புத்திசம்லேருந்து நிறைய விஷயங்களும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவர் ஒரு பர்டிகுலர் மதத்தை சார்ந்தவர், இவர் அதை தான் பின்பற்றினார்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பிறப்பால் ஒரு மதம் இருந்தாலும் அவர் வளர்ந்த விதத்தில், அவர் கற்றுக்கிட்டதில், அவருடைய ஆத்மாக்கு தெரியாதில்ல, வித்தியாசம் இல்லையா. அவர் ஒரு குருங்கிற பட்சத்தில் எந்த மதத்தையும் சார்ந்ததாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த அவர் இந்த நிறைய ஆன்மீக ப்ராக்டிஸ் தனக்கு தோணினதெல்லாம் பண்ணியிருக்கார். அப்போது பஞ்சபூதத்தோடு இணையணும், ஏன்னா இயற்கை அதுதான் உண்மை. அப்போ அதனோடைய நம்ம ஒரு ஒரு இணைதல் வேணுங்கிறதுக்காக காலம்பரை எழுந்து என்ன பண்ணுவாராம், ஒரு நதிக்கரையில் போய் வானத்தை பார்த்தோ இல்லை மண்ணை பார்த்தோ தண்ணி ஓடும் தண்ணியில் பார்த்தோ மந்திரங்கள் சொல்கிறதோ இல்லை ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறதோ இருக்குது. இதனாலேயே இவர் இந்த பஞ்சபூதத்தோடு இணைந்து இருந்ததுனாலையும் இவர் நிறைய நான் சொல்லியிருக்கேன், த்ராட்டக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ். அப்படின்னா கண்ணுக்கு நேராக ஒரு விளக்கோ ஒரு கேண்டிலோ இல்லை ஒரு அகல் விளக்கோ வச்சுட்டு அந்த பார்வை அப்படியே அதுலேயே இருக்கணும். சில பேர்லாம் 1 hour 2 hour கூட பண்ணுவாங்க. அது அப்படியே கிளென்ஸ் பண்ணி சில டைமில் அதுலேயே இப்போ அஞ்சனம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஜோதியிலேயே. ஸோ அதில் இவருக்கு அந்த ஜோதியில் போக போக என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஜோதியிலேயே வடிவங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, குறியீடு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இது அக்னியில் தெரியுது. அதுக்கப்புறம் நதிக்கரையில் போனால் அங்கே தண்ணியில் சில குறியீடு தெரிஞ்சிருக்கு. ஆகாசத்தை பார்த்தா அந்த ஆகாசத்தில் நிறைய டைம் நம்ம மேகத்துலலாம் பார்க்கும்போது அங்கே ஒரு திடீர்னு பார்ப்பாரு, அங்கே ஒரு மான் மாதிரி இருக்குது, இந்த பக்கம் கவு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். மேகத்தை பார்த்து அங்கெல்லாம் குறியீடு தெரிய ஆரம்பிச்சது. அப்போது இவர் இந்த பஞ்சபூதத்தோடு இணைந்து இருக்கிறதுனால இவருக்கு தெரிந்த குறியீடுகளும் பஞ்சபூதத்திலேயே தெரிஞ்சதுனால சில டைமில் மண்ணே ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குமா,
அதில் அவங்களுக்கு வந்து சில குறியீடுகள் தெரிஞ்சுது. இந்த குறியீடுகள் பேர் வந்து ஜப்வா அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ஜப்வானா என்ன? ஜக்கு வந்து ஜல்னா தண்ணி. அதுக்கப்புறம் ஏக்கு வந்து அக்னியின் முதல் எழுத்து ஆ, அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜப் பிருத்வி அதுக்கப்புறம் வாயு ஆகாசம். ஸோ ஜப்வாங்கிறது பஞ்சபூதத்தில் சொல்லக்கூடிய முதல் எழுத்து அதை அவங்க பஞ்சபூதத்தில் ஜப்வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 61 குறியீடு இருக்குது. அதில் 8 மேஜர் குறியீடும் 46 மைனர் குறியீடுகளும் 7 குறியீடுகள் சக்கரங்களை சிம்பலைஸ் பண்ணுறதாகவும் இருக்குது. அப்போ மொத்தம் 61 குறியீடுகள் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 61 குறியீடில் வகையாக பிரிக்கும்போது பணத்திற்காக, பண வரவிற்காக, இல்லை உடல் நலத்திற்காக, உறவு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, படிப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு பிரித்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஜப்வா சிம்பிள்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்து வரும் காலங்களில் பார்க்கலாம். இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ தான் இது.